ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒரே ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பதிவு செய்திருக்காங்க. இந்த முதல் டெஸ்ட்டில் இந்திய அணி படைத்த 5 மாபெரும் சாதனைகள் மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் உலகத்தில் பரபரப்பையும் அது ஒரு விதத்தில் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியையும் அதிகரிக்க செய்திருக்கிறது. அதிலும் இந்திய ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒரே ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. 3ஆம் நாளிலேயே முடிவுக்கு வந்த இந்த போட்டியில் இந்திய அணி இன்னிங்ஸ் மற்றும் 300 ரன்கள் வித்தியாசத்தில் தடம் பதித்திருக்காங்க. ஆப்கானிஸ்தானின் முதல் இன்னிங்ஸை 152 ரன்களுக்குள் சுருட்டிய இந்தியா அவர்களை மீண்டும் பேட்டிங் செய்ய கட்டாயப்படுத்தியது. இரண்டாவது இன்னிங்ஸில் ஆப்கானிஸ்தான் வீரர்களால் இந்திய பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியவில்லை. வெறும் 35.5 ஓவர்களில் 112 ரன்களுக்கு அவர்கள் ஆட்டமிழந்தனர். சுழற்பந்து வீச்சாளர்களான வாஷிங்டன் சுந்தர் தலா 4 விக்கெட்டுகளையும் குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றி அணியின் வெற்றிக்கு வித்திட்டனர். முன்னதாக அறிமுக வீரர் மானவ் சுதர் தனது முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார். பேட்டிங்கில் KL ராகுல் மற்றும் கேப்டன் சுப்பன்கல் ஆகியோர் சதமடைத்து வலு சேர்த்தனர். இந்த ஒரு பக்க சார்பான ஆட்டத்தில் இந்திய அணி பல சாதனைகளை படைத்துள்ளது. குறிப்பாக இளம் சுழற்பந்து வீச்சாளர் மானவ் சுதர் தனது அறிமுக போட்டியிலேயே சிறப்பான பங்களிப்பை வழங்கியிருக்கார். அவர் உள்பட இந்திய அணி முறியடித்த 5 முக்கிய சாதனைகளை இப்போ நாம விரிவா பார்க்கலாம். 5வது சாதனையாக டெஸ்ட் அறிமுக போட்டியிலேயே 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய 10வது இந்திய வீரர் என்ற பெருமையை மானவ சுதர் பெற்றிருக்கார். 23 வயதான இடதுகை சுழற்பந்து வீச்சாளரான இவர் தனது முதல் டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் 22 ஓவர்கள் வீசி 33 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இந்த அரிதான சாதனையை செய்திருக்கக்கூடிய முகமது நிசார், நரேந்திர ஹிர்வானி, அமித் மிஸ்ரா, ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் அக்சர் பட்டேல் போன்ற ஜாம்பவான்களின் பட்டியலில் தற்போது இவரும் இணைந்திருக்கார். 4வது சாதனையாக அறிமுக டெஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு இந்திய பந்து வீச்சாளரின் 2வது சிறந்த பந்து வீச்சு பதிவாக மானவ் சுதரின் 6க்கு 13 அமைந்தது. இந்த வரிசையில் நரேந்திர ஹிர்வானி 8க்கு 61 1988 முதலிடத்தில் இருந்தார். சையத் அபித் அலி மற்றும் திலீப் தோஷி ஆகியோரும் அறிமுக இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாலும் அவர்களின் எக்னாமி ரேட்டை விட மானவ் சுதரின் செயல்பாடு மிகவும் சிறப்பாகவே இருந்தது குறிப்பிடத்தக்கது. 3வது சாதனையாக ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகளில் 2வது சிறந்த பந்து வீச்சு பதிவாக மானவ் சுதரின் இந்த செயல்பாடு உள்ளது. மேற்கத்திய தீவுகளின் ரஹீம் கார்னவால் 7க்கு 75 முதலிடத்தில் உள்ளார். அப்துல் மாலிக், ரஹ்மான் துல்லா, குர்பாஸ் என ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மேன்களை திணறடித்த மானவ் இந்த நூற்றாண்டில் தனது அறிமுக டெஸ்டில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய 2வது இந்திய பந்து வீச்சாளர் என்ற சிறப்பையும் அமித் மிஸ்ராவுக்கு பிறகு பெற்றிருக்கார். 2வது சாதனையாக தனது முதல் டெஸ்ட் போட்டியிலேயே ஆட்டநாயகன் விருதை வென்ற 9வது இந்திய வீரர் என்ற பெருமையை மானவ் சுதர் தட்டி சென்றிருக்கார். பிரவீன் ஆம்ரே, RP சிங், அஸ்வின், ஷிகர் தவான், ரோஹித் சர்மா, பிருத்வி ஷா, ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் யஷ்வி ஜெய்ஸ்வால் ஆகியோருக்கு அடுத்தபடியாக இந்த இளம் வீரர் இந்தியாவின் மிகச்சிறந்த அறிமுக வீரர்களின் பட்டியலில் தனது பெயரை பொறித்திருக்கார். முதல் சாதனையாக இந்திய அணி தனது டெஸ்ட் வரலாற்றிலேயே மிகப்பெரிய இன்னிங்ஸ் வெற்றியை பதிவு செய்துள்ளது. இன்னிங்ஸ் மற்றும் 300 ரன்கள் வித்தியாசத்தில் பெற்ற இந்த வெற்றி 2018 மேற்கத்திய தீவுகளுக்கு எதிராக பெற்ற 272 ரன்கள் வித்தியாசத்திலான வெற்றியை முறியடித்து புதிய மைல்கல்லாக மாறியுள்ளது. இந்திய மண்ணில் பதிவான டெஸ்ட் வரலாற்றில் இது 2வது மிகப்பெரிய இன்னிங்ஸ் வெற்றி என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1958 ஈடன் கார்டில் மேற்கத்திய தீவுகள் அணி
அணி 336 ரன்கள் இடைவெளியில் வெற்றி பெற்றதை இன்றும் முதலிடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய கிரிக்கெட் அணியின் திறமையான ஆல்ரவுண்டர்களில் ஒருவரான வாஷிங்டன் சுந்தர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சிவப்பு பந்து கிரிக்கெட்டில் களம் இறங்கி தனது முத்திரையையும் பதித்திருக்கார். சமீபத்தில் நடைபெற்ற போட்டியின் முடிவில் அவர் அளித்த பேட்டி அவரது தன்னம்பிக்கையையும் ஆட்டத்தின் மீதான அவரது புரிதலையும் வெளிப்படுத்துகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த நீண்ட வடிவ போட்டியில் விளையாடுவது குறித்து பேசிய சுந்தர், இன்று காலை பந்து வீசும் போது நான் மிகவும் நன்றாக உணர்ந்தேன். நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த ஃபார்மேட்டில் விளையாடுவது ஒரு தனி மகிழ்ச்சியை தருகிறது. இந்த போட்டிக்கு முன்னதாக நான் நிறைய பயிற்சிகளை மேற்கொண்டேன். போட்டியின் முதல் பந்தில் இருந்தே எனக்கு சரியான ரிதம் கிடைத்தது. அது எனக்கு ஒரு நல்ல தொடக்கமாகவே அமைந்தது என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்திருந்தார். பந்து வீசும் வேகத்தை குறைத்தாரா என்ற கேள்விக்கு பதிலளித்த சுந்தர், நான் வேகத்தை பற்றி பெரிதாக யோசிக்கவில்லை. எனது முழு கவனமும் சரியான ரிதத்தை பிடிப்பதிலேயே இருந்தன. நேற்று பயிற்சியின் போதே பந்து எனது கையில் இருந்து மிகச்சிறப்பாக வெளியே வந்தது. அதுவே எனக்கு பெரிய நம்பிக்கையையும் தந்தது. இன்றைய ஆட்டத்தில் அந்த தொடர்ச்சியை தக்க வைக்க விரும்பினேன். ஆடுகளமும் பந்து வீச்சாளர்களுக்கு ஓரளவுக்கு ஒத்துழைத்தது என்று கூறியிருந்தார். மேலும் தனது பந்து வீச்சு நுணுக்கங்கள் குறித்து பேசும்போது இந்த ஆடுகளம் சற்று மெதுவாகவே இருந்தது. எனவே பந்தை ஸ்டம்பிற்கு மிக நெருக்கமாக வீசுவது அவசியம் என்று கருதினேன். லென்த்தை சரியாக கணித்து வீசுவது மிக முக்கியம். ஏனெனில் நாம் சற்று பின்னால் வீசினாலும் கூட ஆடுகளத்தின் வேகம் குறைவாக இருப்பதால் பேட்ஸ்மேன்களுக்கு பந்து எதிர்கொள்ள அதிக நேரம் கிடைத்துவிடும். அவர்கள் எளிதாக பின்னால் சென்று விளையாடி விடுவார்கள். அதனால் சரியான லென்த்தில் பந்து வீசுவதில் நான் உறுதியாகவே இருந்தேன் என்று தனது திட்டத்தை விளக்கினார். போட்டியின் போது சில நடுவர் முடிவுகளை மறுபரிசீலனை செய்வதில் ஏற்பட்ட தவறுகள் குறித்து பேசிய அவர், அது விளையாட்டின் ஒரு பகுதிதான். களத்தில் இருக்கும்போது எங்களது அனுபவம் மற்றும் அந்த நேரத்தில் தோன்றும் உள்ளுணர்வை வைத்தே நாங்கள் முடிவெடுக்கிறோம். தொழில்நுட்பத்தை எங்களால் முடிந்தவரை சிறப்பாக பயன்படுத்த முயல்கிறோம். ஆனால் எல்லா நேரங்களிலுமே அது நமக்கு சாதகமாக முடிவதில்லை. இதையும் ஒரு பாடமாகவே பார்க்கிறேன் என்று முதிர்ச்சியுடன் பதிலளித்தார். பந்து வீச்சில் மட்டுமில்லாது பேட்டிங்லையும் அரை சதம் அடித்து அசத்திய சுந்தர் பேட்டிங்லையும் பங்களிப்பு அளித்தது மிகுந்த திருப்தியை தருகிறது. களத்தில் ஒரு ஒழுக்கத்துடன் விளையாட வேண்டும் என்று நினைத்தேன். எனது அணுகுமுறை சரியாக அமைந்ததில் மகிழ்ச்சி. இதற்கு கடவுளின் கிருபையே காரணம் என்று கூறினார். வாஷிங்டன் சுந்தரின் இந்த ஆல்ரவுண்ட் ஆட்டம் இந்திய அணிக்கு ஒரு பெரிய பலமாகும். காயம் மற்றும் பல காரணங்களால் அணியில் இடம் கிடைக்காமல் இருந்த அவர் கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி தன்னை மீண்டும் நிரூபித்திருக்கார். பந்து வீச்சில் துல்லியம், பேட்டிங்கில் நிதானம் என இரண்டிலேயுமே ஜொலிக்கும் சுந்தர் வரும் காலங்களில் இந்திய அணியின் முக்கிய தூணாக விளங்குவார் என்பதில் ஐயமில்லை.